ப்ரொடியூசர் கையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து டைரக்டர் கையில, அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ கையில இருக்குனீங்க. இப்போ வந்து ஒரு படத்தோடைய வெளியீட வந்து நிர்ணயிக்கிறதே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஓடிடி தான் வந்து இப்போ வந்து நிர்வாகம் பண்ணுது சினிமாவ அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே. ஓடிடி எல்லா படமும் வாங்குறாங்க. முதல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் கூட வாங்கினாங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ படம் ரிலீஸ் பண்ணு, ஓடிச்சுன்னா வாங்குறேன். படம் ரிலீஸுக்கு முன்னால் வாங்குறதில்ல அவங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. முன்னால் டிவி சேட்டலைட் வாங்கினாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் போட்டி போட்டு ஒரு 4-5 பேர் வாங்கினாங்க. பிறகு அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ரேட்டை குறைச்சாங்க. இப்போ அதே மாதிரி ஓடிடி வந்து படம் முதல்ல வாங்கினாங்க, ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் வாங்கினாங்க. இப்போ அப்படி இல்லை. நீ ரிலீஸ் பண்ண பெரிய படங்கள் வாங்கிடுறாங்க. நான் சொல்கிறது சின்ன படம், 3rd ரேங்க் 4th ரேங்க் படங்கள் வாங்குறது. எவ்வளோ படம் நிற்குத. ஓடிடியை நம்பி படம் எடுத்தவங்க பூரா இன்றைக்கி தலைமையில் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், வாங்கிறதில்ல. ஆனால் சக்ஸஸ் ஆகிடுச்சு. தியேட்டர் நீ கஷ்டப்பட்டு கொண்டாந்து தியேட்டரில் போட்டு அது ஒரு 2 வாரம் ஓடிச்சுன்னா அந்த படத்தை வாங்குறேன். டாடா, குட் நைட், அந்த வரிசையில் ஒரு ஒரு 7-8 படம் நல்ல படங்களாக வாங்கிட்டாங்க. ஆனால் 100 படங்கள் காத்துக்குது, வாங்கலை. 2 நாள் 1 நாள் ஓடிச்சு இல்லையா, அந்த படம்லாம் வாங்கலை. அதனால் இப்போ ஓடிடி வாங்குறதில்ல. ஓடிடி வந்து சினிமா அது ஒரு தலைகீழாக மாற்றி, ஹீரோக்கள் சம்பளம் ஏறதுக்கு அது ஒரு காரணம்.